ஹலோ எவ்ரிவன். டே 1 இது என்னுடைய ஃபர்ஸ்ட் யூடியூப் வீடியோ. ரொம்ப பாசிட்டிவாக போகும். இன்கேஸ் உங்களுக்கு எங்கேயாச்சும் நெகட்டிவாக தோணுச்சுனாலோ இல்லைன்னா போர் அடிக்குதுனாலோ நீங்கள் தாராளமாக இக்னோர் பண்ணிக்கலாம். ஸோ மத்தியானம் கையோட லன்ச் முடிச்சுட்டு பிரேக்ஃபாஸ்ட்னு சொல்ல வந்தேன். பிகாஸ் நாங்கள் யூஸ்வலாக சாப்பிட்றது பிரஞ்ச் தான். ஸோ பிரேக்ஃபாஸ்ட் லன்ச் கலந்து ஒரு 12 o'clock அப்படி சாப்பிட்டுப்போம். சாப்பிட்டுட்டு வெசில்ஸ் எல்லாம் வாஷ் பண்ணி கிச்சன் எல்லாம் க்ளீன் பண்ணி கவுண்டர் டாப் எல்லாம் க்ளீன் பண்ணி ஸோ ஹனி காலியாக இருந்துச்சு, கொஞ்சோண்டு இருக்குது, பட் அதுலேருந்து எடுக்க முடியாது. ஸோ அதை ரீஃபில் பண்ணலான்னு ரீஃபில் பண்ணிவிட்டு கம்ப்ளீட்டாக ரீஃபில் பண்ணிவிட்டு மத்தியானத்துக்கான கிச்சன் வேலை க்ளீனாக முடிஞ்சு பாப்பாவோட சவுண்ட் வர மாதிரி இருக்குன்னு போய் பார்த்தா சவுண்ட் பண்ணிவிட்டு திருப்பி சமத்தா தூங்கிட்டுருக்கா. சரி, மறுபடியும் டீ டைம் ஸ்டார்ட் ஆகிடுச்சு. ஸோ டீ வைக்கலாம். எனக்கு ஜிஞ்சர் டீனா ரொம்ப பிடிக்கும். அதே மாதிரி என் ஹஸ்பண்ட்க்கும் ஜிஞ்சர் டீ ரொம்ப பிடிக்கும். ஸோ அப்படியே டீ வச்சுட்டு எனக்கு ஆக்சுவலி இன்றைக்கி டே ரொம்ப லேட்டாக தான் நான் எழுந்திரிச்சேன். பிகாஸ் ஆஃப் பாப்பா லேட்டாக எழுந்துச்சி. இதனால் எனக்கு டேயே ஒரு 11:30 தான் ஸ்டார்ட் ஆச்சு. அழகாக ஜிஞ்சர் டீ பண்ணலான்னு முடிவெடுத்து எனக்கு டீ குடிக்கல அப்படின்னா அன்றைக்கி நாளே ஒரு மாதிரி இருக்கும். அண்டு மேடமும் ஏஞ்சாச்சு, எழுந்திரிச்சு ஹாலுக்கு வந்தாச்சு, தொட்டிலுக்கு. ஹலோ ஹலோ கட்டு. அப்படியே கையோட குளிப்பாட்டியாச்சு. 4 o'clock ஈவினிங் டெய்லி குளிப்பாட்டிடுவோம். ஸோ டைமிங் கரெக்டாக ஃபாலோ பண்ணிவிடுவோம். பிகாஸ் அவளுக்கு அது ஹேபிட் கொண்டு வரணும்னு சொல்லி. ஸோ காலையில் வெயிலும் காட்டியாச்சு அண்ட் ஈவினிங் வெயிலுக்கும் காட்டியாச்சு. ஸோ அழகாக தூங்கிட்டா. ஸோ இனிமேல் வந்து சூப்பராக தூங்கிடுவா. ஸோ நைட்ஸ் எல்லாம் ஒரு 6 o'clock மேலே லைட்ஸ் எல்லாம் டிம் பண்ணிவிடுவோம். நாங்கள் பேச்சு கூட மெதுவாக பேசுவோம். ஸோ அப்போ அவளுக்கு நைட் ஸ்லீப் ஹேபிட் வரும்னு சொல்லி ஸோ சென்டரில் எழுந்திரிச்சிப்பா, எழுந்திரிச்சி ஃபீட் பண்ண தூங்கிடுவா. ஸோ என் செல்லக்குட்டி பெரிய பொண்ணு வந்தாச்சு. அவள் ஆக்சுவலி ஊருக்கு போயிருந்தா. 1 hour இருந்தால் மறுபடியும் ஊருக்கு போயிட்டா. அம்மா வீட்டுக்கு வந்து என்னோடய சித்தி பசங்கள்லாம் வந்திருக்காங்க. ஹாலிடேஸ்ன்றதுனால இங்கே தனியாக இருப்பாள். அதனால அங்கே விளையாடிக்கு ஆள் இருக்கும். அதனால் அங்கே போயிடுவா. ஸோ எங்களுக்கு அவள் இல்லாமல் இங்கே போர் அடிக்கும். பட் எங்களுக்காக அவளை இங்கே நிப்பாட்டிக்க அது சரியில்லை இல்லையா? அதனால சரி கொஞ்ச நாள் என்ஜாய் பண்ணிட்டோன்னு நானும் சரி மறுபடியும் அனுப்பிவிட்டேன். கொஞ்ச நேரம் இருந்தால் அதுக்கப்புறம் தான் போனான். மழையும் நல்லா வந்துட்டு இருந்துச்சு இன்றைக்கி. நான் வாஷிங் மிஷினில் துணி போடலான்னு போட்டேன். மழை ஸ்டார்ட் ஆகிடுச்சு. சரி, ஓகே ஃபைன், போட்டு வச்சுக்கலாம், மழை நிற்கிறதுக்கு அப்போ போய் போட்டுக்கலாம் அப்படின்ட்டு முடிவெடுத்தேன். மழை ஆல்மோஸ்ட் ஸ்டார்டட். கரெக்டாக நானும் போட மழையும் வந்தாச்சு. ஈவினிங் கரெக்டாக 6 o'clock. ஸோ டே ஆல்மோஸ்ட் முடிஞ்சிச்சு எனக்கு. அண்ட் பாப்பாவும் சென்டரில் ஏஞ்சிப்பா, அழகாக ஃபீட் பண்ண உடனே தூங்கிடுவா. மாங்காய் திங்கிறேன். எல்லோரும் யூடியூப் சேனல்ஸ் போடும்போது நான் நினைப்பேன் லைக் நானும் ஒரு நாள் போடணும் அப்படின்னு. பட் எனக்கு அதுக்கான டைம் அதுக்கான இது கிடைக்கல. ஸோ யூஸ்வலாக எல்லாரோட விலாக் பார்க்கும்போது அந்த இடத்துல கேமரா வச்சுட்டு போயிட்டு வந்து திருப்பி ஆன் பண்ணி ரொம்ப லைக் டைம் எடுக்குமோ அப்படின்லாம் நான் யோசிச்சுருக்கேன். பட் இன்றைக்கி நான் அது பண்ணும்போது ரொம்ப ஹாப்பியாக ரொம்ப ஜாலியாக போச்சு. ஸோ இனிமேல் டெய்லி நான் வீடியோஸ் அப்லோட் பண்ணுறேன். டெய்லி 5 minute வீடியோ, ஷார்ட் வீடியோ வரும். அண்ட் வீக்லி ஒன்ஸ் ஆர் டுவைஸ் நான் லாங் வீடியோ அப்லோட் பண்ணுறேன். இன்ஸ்டாகிராம்லேயும் போஸ்ட் பண்ணுறேன். ஸோ உங்களுக்கு இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சு, பார்க்க கொஞ்சம் நல்லா இருக்கு அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. டெய்லி பாருங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். நானும் இதெல்லாம் சொல்லுவேன்னு எதிர்பார்க்கல. ஸோ ஆக்சுவலி நான் மேக் ஓவர்ஸ் பிஸ்னஸ் பண்ணிகிட்ருக்கேன். இப்போ பாப்பா இருக்கிறதுனால நான் பெருசாக அதில் நான் இப்போ லைக் ஈடுபாடு இல்லை. லைக் ஆஃப்டர் 3-4 months அப்படின்னு. பட் நான் ஆல்மோஸ்ட் ஸ்டார்ட் பண்ணிட்டேன். நான் தான் வேணும் அப்படின்னு வீட்டுக்கு வந்து மேக்கப் பண்ணிட்டு போகிறாங்க. இப்போ நான் பாப்பா வச்சு ட்ராவல் பண்ண கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். அதனால நான் ஒத்துக்கல. ஸோ
அந்த டைமில் வந்து போர் அடிக்குமே, சரி ஒரு யூடியூப் வீடியோ ஸ்டார்ட் பண்ணலாம் யூடியூப் சேனல். எனக்கும் ஃபினான்ஷியலாக என் ஹஸ்பண்ட்க்கும் சப்போர்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். அண்ட் எனக்கும் கொஞ்சம் பாசிட்டிவாக இருக்கும். இந்த டைமில் உங்களுக்கே தெரியும் இல்லையா? ஸோ அதனால பாப்பாவுக்கு வந்து இப்போது 44th டே இன்னியோட. நாளைக்கு வேக்சினேஷனும் போட போகணும். ஸோ ஆக்சுவலி நான் அம்மா வீட்டில் தான் இருந்தேன். பட் அங்கே வந்து என்னோடய ஹஸ்பண்ட் என் கூட தான் இருந்தார். பாப்பாவுக்கு சப்போர்ட்டிவாக எனக்கும் சப்போர்ட்டிவாக அங்கே வந்திருந்தார். பட் அவருக்கு அங்கே ஒர்க் பண்ண ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. வைஃபை இருக்குது, பட் நெட்வொர்க் அப்பப்போ ரொம்ப ப்ராப்ளம் வரும். அதனால் நான் இங்கே வந்துட்டேன். அம்மா இருந்தாங்க இங்கே. ஸோ அவங்களும் கொஞ்ச நாள் இருந்துட்டு போயிட்டாங்க. இப்போ நாங்களே 2 பேரும் பாப்பாவை அழகாக பார்த்துக்கிட்டு எங்களோட டைம் ஸ்பெண்ட் பண்ணிகிட்ருக்கோம். அவ்வளோதான். என்னுடைய டே சூப்பராக போச்சு. உங்களுடைய டே எப்படி போச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். டெய்லி 11 o'clock என்னுடைய வீடியோஸ் போஸ்ட் ஆகும்.